கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். எத்தனையோ தேசத்துக்குள் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தர் இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்கள். குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனைத் தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்திலே உண்மையாய் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும். இந்த இரவு நேரத்திலே சில குடும்பத்திலே புதுசா இணைந்திருக்கிறீங்க. சில குடும்பத்திலே உபவாசத்தோடு இருக்கிறீங்க. சில குடும்பத்திலே தினமும் கேட்குறீங்க. குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அவரை பணிந்து முதலாவது இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இரவும் பகலுமாக நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்துள்ள தேவையில்லாத காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமா? இல்லை அவருடைய சமூகத்தில் உண்மையிலே நம்ம பணிந்து கொள்றோமா? சில குடும்பத்தில் கையில் செல்போன் இருக்கு. நைட் நேரத்தில் நீங்கள் செய்தி கேட்குறீங்க, ஜெபிக்கிறீங்க. சில குடும்பத்திலே இன்னைக்கு ராத்திரி என் கூட கர்த்தர் பேசுவாரா அப்படின்னு சொல்லி இணைந்திருப்பீங்க. கர்த்தரை பணிந்து கொள்ற பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில எனக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம யாராவது சொல்லலாம். அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், வாழ்க்கையில பல பிரச்சனை இருக்கு. இன்னைக்குள்ள வேத பகுதியிலே குஷ்டரோகி என்று எழுதப்பட்டிருக்கு. குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து கொண்டு, அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையிலே முதலாவது பணிந்து கொண்டு, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த நாடா இருந்தாலும் சரி, இருக்கிற இடத்திலே தேவனை பணிந்து கொள்கிறோமா? அது முதல் பாயிண்ட். சில குடும்பத்திலே ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, பிரதர் நான் சர்ச்சுக்கே போகல, எங்க வீட்டில் சர்ச்சுக்கு போக விட மாட்டாங்க, நிறைய காரணம் சொல்லுவாங்க. ஆனால் இருக்கிற இடத்துல நம்ம முழங்கால் போட்டு ஜெபிக்கலாம், அதுக்கு எந்த தடையும் கிடையாது. இருக்கிற இடத்திலே நம்ம தேவனை பணிந்து கொள்ளலாம், அதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஒருவேளை நான் படுத்த படுக்கையா இருக்கிறேன், தேவனுடைய சமூகத்துல இருக்கிற இடத்துல, அப்பா என்னுடைய சூழ்நிலை இதுதான், நான் உங்களை பணிந்து கொள்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி வாயை திறந்தாலே போதும், உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே என்று கூப்பிடுகிறார். உமக்கு சித்தமானால், எனக்கு குஷ்டரோகம் இருக்கு, ஆனால் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். முதல்ல பணிந்து கொண்டார், ரெண்டாவது கூப்பிடுறாரு, மூணாவது உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும்பா, உமக்கு சித்தம் இருந்தால் அப்படின்னு சொல்றாரு. உடனே இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் இருக்குப்பா, நான் அவனை சுத்தமாக்குறேன் அப்படின்னார். அவ்வளவுதான். உடனே குஷ்டரோகி சுத்தமானான், முடிஞ்சிட்டு. உடனே குஷ்டரோகி நீங்கி அவன் சுத்தமானான் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம ஒரு ஜெபம் பண்றோம், அந்த ஜெபம் பரலோகத்துக்குள்ள போகுது.
வித்தின் செகண்ட்ல நம்ம வாழ்க்கையில அற்புதம் அடையாளம் நடக்கணும். கர்த்தருடைய வல்லமை உங்க வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா, நீங்க இருக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொள்றீங்களா? அது முதல் பாயிண்ட். 2வது இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுறீங்களா? அது 2வது பாயிண்ட். என் வீட்டுல பிரச்சனைய சரி பண்ண உங்களால முடியும்பா. அந்த நம்பிக்கை இருக்கா? ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு பாருங்க. சப்போஸ் நான் சொன்னது புரியல அப்படின்னா, குஷ்டரோகி ஒருவன் வந்து முதல்ல பணிந்து கொண்டு, நம்ம வாழ்க்கையில எல்லா நாளுமே கர்த்தரை நாம் பணிந்து கொள்றோமா? கர்த்தரே தேவன் என்பதை நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்ம அனுபவிச்சிருக்கோம்? சில குடும்பத்தில கர்த்தருடைய பிள்ளைகள் உபவாசத்தோடு இருக்கிறீங்க. நீங்க டெய்லி செய்தி கேட்கிறீங்க. உங்களுக்கு தெரியும். சில குடும்பத்தில புதுசா இணைந்திருப்பாங்கல்ல. இரவு நேரத்திலே எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி யாரெல்லாம் இதயத்துக்குள்ள பாரத்தோடு இணைந்திருக்கிறீங்களோ, இருக்கிற இடத்திலே பணிந்து கொண்டு, ஆண்டவரே அவர கூப்பிடணும். இயேசு கிறிஸ்துவே எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா. என் இருதயத்துல வாங்கப்பா. எங்க குடும்பத்துல பிரச்சனைய பாருங்கப்பா. சில வீட்லலாம் பிரச்சனை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா வெளிய சொல்ல மாட்டாங்க. நெறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்டின்னா, உபவாச நாட்கள்ல கூட நிம்மதி இல்லாமல் எத்தனையோ குடும்பத்துல இருக்கிறாங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கு? அப்படின்னு கேட்கக்கூட குடும்பம் நெறைய இருக்கு. பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால், உமக்கு சித்தமானால், என் வீட்ல எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குப்பா, இவ்வளவு கடன் இருக்குப்பா, என் கணவர் இப்படி இருக்காரு, என் பிள்ளைகள் இப்படி இருக்கு. நான் பணிந்து கொண்டுட்டேன்ப்பா. உமக்கு சித்தமானால், இந்த எல்லா பிரச்சனையும் சரியாக்க உங்களால முடியும்ப்பா. கர்த்தர் மேல நம்பிக்கை. இந்த இரவு நேரத்திலே நம்முடைய நம்பிக்கை ஒரு டாக்டர் மேல இருக்கா? ஒரு மனுஷன் மேல இருக்கா? யாரோ சொன்ன வார்த்தைகள் மேல நம்பிக்கை இருக்கா? இல்ல உண்மையிலேயே நம்ம நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவா இருக்கா? அத மட்டும் தான் நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா சில குடும்பத்துல காதுல நெறைய வார்த்தை கேட்டிருப்பாங்க. உலக வழிபாடுகளுக்குள்ளே, விக்கிரத்துக்குள்ளே அடிமையா இருப்பாங்க. ஆனா இயேசுதான் மெய்யான தேவன். அவர்தான் மேசியா. அவர்தான் உலக இரட்சகர். அவர்தான் என் பாவத்துக்காக, என் அக்கிரமத்துக்காக, என் மீறுதலுக்காக, எனக்காக அடிக்கப்பட்டவர், எனக்காக நொறுக்கப்பட்டவர். அவரை நான் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்றேன். என்னுடைய தலைமுறை சாபத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார். அவரை நாம் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போதுதான் சில பிரச்சனைக்கு முடிவு வரும். சில குடும்பத்திலே உலக வழிபாடுகளுக்குள்ளே பல நம்பிக்கையில இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நம்பிக்கை பல காரியத்துல இருக்கும்போது, இதுவா அதுவான்னு சொல்லி இங்கேயும் அங்கேயும் புலம்பிட்டு இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்பதை ஒரு குடும்பத்துல அறிந்து கொண்டால், முதலாவது என்ன தெரியுமா செய்வாங்க? பணிந்து கொள்வாங்க. 2வது அவர கூப்பிடுவாங்க. இயேசு கிறிஸ்துவை கூப்பிடும்போது நம்ம வாழ்க்கையில அற்புத அடையாளம் நடக்கும். அவரை நாம் பணிந்து கொள்ளும்போது நம்ம வாழ்க்கையில பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். ஏன்னா நைட் நேரத்துல தூங்க போற நேரத்திலே, பிரதர் எங்க வீட்ல இவ்வளவு குழப்பம் இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து சரி பண்ணுவாரா? கண்டிப்பா 100க்கு 100 சரி பண்ணுவார். அது வியாதியா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், இல்ல பிள்ளைகளா இருக்கலாம், இல்ல குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், இல்ல என்ன பிரச்சனைனாலும் இருக்கலாம். அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவர். அவர் நமக்கு உதவி செய்கிறவர். அவர் நமக்கு சகாயர். அவர் நமக்கு போதுமானவர். இந்த இரவு நேரத்திலே நமக்கு என்ன வேணும்? தேவனுடைய கரத்திலே நம்ம இருக்கிறோமா? சில குடும்பத்திலே உபவாசத்தோடு இருக்கிறீங்க. நீங்க புதுசா சில குடும்பத்தில இணைந்திருக்கிறீங்க.
நிறைய டைப் ஆஃப் மக்கள் இணைந்திருக்கிறீங்க. நம்ம இரவு நேரத்துல என்ன தெரியுமா யோசித்து பார்க்கணும்? கர்த்தரை பணிந்து கொள்கிற ஜனம், 2வது கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில அற்புத அடையாளம் செய்வார். அந்த நம்பிக்கை நமக்குள்ள வந்துட்டா, குஷ்டரோகி ஒருவன் வந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால், அந்த உமக்கு சித்தமானால் அந்த வேர்ட் தான் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து இருதயத்தை தொட்ட வார்த்தை, எனக்கு குஷ்டரோகம் இருக்குப்பா, நான் உங்களை பணிந்து கொள்றேன். ஆனா உமக்கு சித்தமா இருந்துச்சு அப்படின்னா என் குஷ்டரோகத்தை நீக்கி சுத்தம் தாங்கப்பா, சுத்தம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். உடனே இயேசு கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் இருக்குப்பா. உடனே 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 இது எல்லாமே உடனே நடக்கு. உடனே எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். ஒரே ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்து சொன்னார். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். ஒருவேளை இந்த இரவு நேரத்திலே நான் பாவ அடிமையில இருக்கேன், என் வாழ்க்கையில அசுத்தம் இருக்கு, என் வாழ்க்கையில நான் பல தவறான பழக்க வழக்கத்துல இருக்கேன், என்னைய மன்னிப்பாரா, எனக்கு சுகம் கிடைக்குமா, எனக்கு விடுதலை கிடைக்குமா, எனக்கு ஆரோக்கியம் கிடைக்குமா? உங்க இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை முக்கியம். நம்ம பணிந்து கொண்டு தாழ்த்தி அவருடைய கரத்துல அர்ப்பணிக்கும் போது, நம்ம குடும்பத்துல நம்ம என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்திலே நமக்கு சுகம் உண்டு, விடுதலை உண்டு, ஆரோக்கியம் உண்டு, சகலமும் நமக்கு கிடைக்கும். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இந்த இரவு நேரத்திலே எந்த குடும்பத்திலே எந்த சூழ்நிலையில இணைந்திருந்தாலும் சரி, அண்ணே எங்க வீட்டுல ஒரு உண்மையிலே ஒரு பிரச்சனை இருக்கு, இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க, கர்த்தரை பணிந்து கொள்ளுங்க, அவரை கூப்பிடுங்க. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என் வீட்டுல இந்த பிரச்சனை இருக்குப்பா, அந்த பிரச்சனையை மாற்றித்தர உங்களால முடியும்பா. அவ்வளவுதான். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை தான் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனை சரி, என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அந்த நம்பிக்கை இயேசு மேல இருக்கா? என் வீட்டுல பிரச்சனையெல்லாம் மாற்றித்தர இயேசு கிறிஸ்துவால முடியும் அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கா? என் வீட்டுல இந்த காரியம் இருக்கு, இது எல்லாம் மாற்றித்தர இயேசுவால முடியும், இயேசு கிறிஸ்துவால முடியும் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கா? அது ஒருவேளை பலவீனமா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் சரி, என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். ஒரு குஷ்டரோகி ஜெபிக்கும் போது அடுத்த செகண்ட் இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் என்று எழுதப்பட்டிருக்கு. எல்லாமே உடனே. அதே போல இந்த இரவு நேரத்தில் நம்ம ஜெபிப்போம். உங்க இதயத்துல என்ன பாரம் இருக்கோ அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. சோர்ந்து போக வேண்டாம். அண்ணே வீட்டுல இப்படிலாம் இருக்குனே, தேவன் மாத்தி தருவார். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க. உங்க நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவா இருக்கணும். அவர் மட்டும்தான் நமக்கு சுகம் தர முடியும், அவர் மட்டும்தான் நமக்கு விடுதலை தர முடியும். நம்ம குடும்பத்துல என்னெல்லாம் பிரச்சனைக்கோ அது இயேசு கிறிஸ்து மாற்றி தருவார். ஒருவேளை இன்னைக்கு நைட் எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கு, தேவன் மாற்றி தருவார், உடனே மாற்றி தருவார். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் இரவு நேரத்திலே கர்த்தரை பணிந்து கொள்றாங்களோ, கர்த்தரை பணிந்து கொள்றாங்களோ, ஆண்டவரே என்று யாரெல்லாம் இந்த இரவு நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுறாங்களோ, 2 பேர் ஒருமனப்பட்டு என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க ராஜா. உங்க பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ளே எந்த காரியத்தை குறித்து வேதனை, கண்ணீர், குடும்பத்துல என்ன பிரச்சனை, சரீரத்திலே என்னென்ன பிரச்சனை எல்லாம் என் தேவனுக்கு தெரியும். அவங்க சூழ்நிலை என்ன தேவனுக்கு தெரியும்.
உங்க பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ள என்ன பாரம் வந்தாலும் இப்பொழுது என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றத நம்பிக்கை. எங்களை சுத்தமாக்க என் இயேசு கிறிஸ்துவால முடியும். யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல ஜெபிக்கிறாங்களோ இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால், இயேசு நாமத்தினால் எல்லா தடைகளும் விலகட்டும். துஷந்தோட்டோ நமக்கபுது வெக்கேதுனி கந்தோட்டோ ரபலவாக்கபுது வெக்கேதுனா. ஒவ்வொருத்தருடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார். ரிபோ ஷலபபாக்கபுது வெக்கேதுனி கந்தோட்டோ ரபலவாக்கபுது வெக்கேதுனா. பலவீனம் மறைகிறது. லீ ஷலபபலஹதுன மலஹரதுனி மரஹபரதுனி மரக்கந்தோட்டோ ரபல. பூரண சுகம் தருகிறார். லீ ஷந்தோட்டோ நமக்கபுது வெக்கேதுனா. என் ஜெபத்துக்கு பதில் வருமா கேட்கிற சகோதரனே சகோதரி, இதோ கர்த்தர் நாள் பரிபூர்ணமான சுகம் தருகிறார், பரிபூர்ணமான விடுதலை தருகிறார், பரிபூர்ணமான ஆரோக்கியம் தருகிறார். உன் குடும்பத்துக்குள்ள தேவ சமாதானத்தை கட்டளையிடுகிறார். உன் குடும்பம் ரட்சிக்கப்படி இந்த இரவு நேரத்திலே உன் ஜெபத்துக்கு பதில் வருகிறது. நீண்ட காலமா நான் ஜெபிக்கிறேனே, இந்த இரவு நேரத்துல கர்த்தர் என்னை சந்திப்பாரா? உன் குடும்பத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். ஒரு மனுஷன் அல்ல, வானத்தையும் பூமி உண்டாக்குன இயேசு கிறிஸ்து உன் வீட்டுக்குள்ள பிரத்யட்சமா கடந்து வந்திருக்கிறார். லிபு ஷலபபல ஹந்துட்டோ நமக்கபுது வெக்கேதுனா. லீமா லபா லபா ரகுது லபலஹ ஷதுனி மரக்கபுது வெக்கேதுனா. லீதுனி ஷந்துட்டோ நமக்கபுது வெக்கேதுனா. லாக்கா ரஷாலபா கபுது வெக்கேதுனி கந்துட்டோ ரபலா. இந்த இரவு நேரத்துல உன் குடும்பத்துக்குள்ளே அற்புத அடையாளம் நடந்து கொண்டிருக்கு. லமலரதன ஷந்துட்டோ நமக்கபுது வெக்கேதுனி கந்துட்டோ ரபலா. இந்த நாள் முதல் கொண்டு உன் குடும்பத்துல ஒரு மாற்றத்தை காண்பாய். வரக்கூடிய நாட்கள் நீ சாட்சி சொல்வீர்கள். என் குடும்பத்துல இந்த நாள்ல நாங்க ஜெபித்தோம், கர்த்தர் எங்களுக்கு பூரண சுகம் தந்தார், பூரண விடுதலை தந்தார், பூரண சுகம் தந்தார். எங்க வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனை உபத்திரம் எல்லாம் மாறிவிட்டது என்று ஒவ்வொரு பிரத்யட்சமா சாட்சி சொல்வீர்கள். லதுனி ஷாந்தா டனமக்கபுது வெக்கேதுனி கந்தோ டோர பல 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 ஹரது லிதுனி ஷலப பல ஹரதன மரக்கபுது வெக்கேதுனா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றிப்பா. உங்க கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் உம்முடைய கிருபையால் நிரப்புங்க. உம்முடைய இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் முத்திரை போடுங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. கற்பத்துணியை ஜெபிக்கிறோங்கப்பா. கர்த்தர் இந்த நாளின் ஜெபத்தை கேட்டு கற்பத்துணி ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி. மாசமா இருக்காங்க தாய்மொழி ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி. பலவீனத்தை மாற்றப்பட்ட கிருபைக்காக நன்றி. பூரண சுகம் தந்த கிருபைக்காக நன்றி. நார்மல் டெலிவரி தரப்போற கிருபைக்காக நன்றி. திருமணத்துக்கு சகல விதமான வாசல் திறந்த கிருபைக்காக நன்றி. சில குடும்பத்துல திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிம்மதி இல்லாமல் புலம்பிட்டு இருந்தாங்கப்பா. இந்த நாளில் கர்த்தர் சமாதானத்தை கட்ட கிருபைக்காக நன்றி. பலவீனத்தோடு ஜெபித்தாங்கப்பா. பூரண சுகம் தந்த கிருபைக்காக நன்றி. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவ ஞானத்தினால் தேவ கிருபையினால் நிரப்புங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்துல தூங்க போறாங்கப்பா. தேவையில்ல சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விலக்கி இன்பமான தூக்கம் தாங்க. அதிகாலையில் எலும்பு கத்த கிருபை செய்யுங்க. உம்முடைய கரத்துல அப்படி தேவனர்லயே அப்ப மினிஸ்டர் மூலமா இணைந்து எல்லா குடும்பமும் கர்த்தரா இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கட்டும். உபவாச நாட்கள் ஆசீர்வதித்தாங்க. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்திலே கண்வழிக்க அந்த கிருபை செய்யுங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உம்முடைய ஜீவன்களை தாழ்த்து விடும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனதில் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தன்னை ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் இந்த இரவு நேரத்தில் ஒரு அற்புதம் செய்வார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.